புதிய அரசியல் சாசனம் ஒன்று இலங்கையில் உருவாகின்ற சமயத்தில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வாக அங்கு நாங்கள் என்னென்ன விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை தயார் செய்வதற்காக 2 முறை அவர்கள் தமிழ் கட்சிகளை அழைத்து கூடி பேசியிருக்கின்றார்கள். இதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள், இலங்கை தமிழரசுக் கட்சி, அதே போல தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக அங்கு அதனுடைய பிரதிநிதித்துவத்தின் அந்த அடிப்படையில் இந்த கூட்டங்கள் 2 கூட்டம் நடைபெற்றது. இதன் பிரகாரம் எல்லோருடைய இணக்கத்தின்படி இப்பொழுது ஒரு குழு ஒன்று நிபுணர்களையும் கட்சியினுடைய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவானது ஒட்டுமொத்தமாக அது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, EPR, லெவிட்டலோ புலட் போன்ற கட்சிகள், தமிழரசுக் கட்சி, அதாவது முக்கியமாக இலங்கை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை உள்ளடக்கிய வகையில் அங்கு அவர்களையும் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், சட்டத்தரணிகள், அரசியல் விஞ்ஞானத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் போன்றவர்களை உள்ளடக்கி ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒரு தமிழ் மக்களினுடைய ஒருமித்த குரலாக ஒரு 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 திட்டத்தை அதாவது தமிழ் மக்களுக்கான தேவைகள் என்ன என்று சொன்ன விடயங்களை உள்ளடக்கிய ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அது இந்த புதிய அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது செய்யப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது ஒன்று சொல்லப்பட்டது என்று சொன்னால், இது தொடர்பாக வேறு எந்த விதமான கூட்டங்களோ, வேறு எந்த விதமான அமைப்பு முறைகளோ, வேறு எந்த விதமான நடவடிக்கைகளோ தேவையில்லை. இது இந்த விடயங்கள் முடியும் வரையில் இது ஒரு 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 என்ன சொல்ல ஒரு 4 சுவர்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இது தொடர்பான வேறு கலந்துரையாடல்களோ வேறு விடயங்களோ யாரும் செய்ய வேண்டும் என்று சொன்ன அவசியம் இல்லை என்று சொன்னதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகை செய்தி வெளிவந்திருக்கிறது. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்று சொன்ன பெயரில் அது ஏறத்தாழ 28 பேரை உள்ளடக்கியதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை அரசியல் விஞ்ஞானத்துறையைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையில் பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள், மற்றும்படி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், அவரது கட்சியை சார்ந்தவர்கள், சட்டத்தரணிகள், அவரது அந்த தமிழ் தேசிய பேரவை கட்சியில் இருக்கக்கூடிய ஏனையோர் ஏறத்தாழ 28 பேரை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்று சொன்ன ஒன்றை அவர்கள் உருவாக்கியிருப்பதாகவும், அவர்களும் ஒரு தமிழ் அதாவது ஏக்கராட்சி என்பதை முற்றுமுழுதாக நிராகரித்து தாங்கள் ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு முறை என்ற ஒரு விஷயத்தான் சொல்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடன் அதாவது இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினுடைய கூட்டத்தின் பொழுது இந்த விடயங்கள் அனைத்தும் விவாதிக்கப்பட்டு ஏக்கராட்சி என்ற விஷயங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு அது ஒரு புதிய அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பரிந்துரைகள், அது சந்திரிகா அம்மையார் அவர்களது காலத்தில் கொண்டு வரப்பட்ட சந்திரிகா ப்ரப்போசல் என்று சொல்லக்கூடியவை, அல்லது திசை விதாரண காலத்தில் கொண்டு வரப்பட்ட ப்ரப்போசல் என்பவை, மங்களமனசிங்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட ப்ரப்போசல் என்பவை, இப்படி பல்வேறுபட்ட ப்ரப்போசல்ஸ், அதை விட புதிதாக எதுவும் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் இவை அனைத்தும் சீர்தூக்கி பார்க்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு தேவையான இந்த நாட்டில் பிரச்சனைகள், தமிழ் தேசிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கௌரவமான தமிழ் மக்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய வகையிலான ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதனூடாகத்தான் இலங்கையில் பொருளாதாரம் முன்னேற்றப்படும், இலங்கையில் சமத்துவம் உருவாக்கப்படும், இலங்கையில் இனங்களுக்கிடையிலான ஐக்கியம் உருவாக்கப்படும் என்பதன் அடிப்படையில் அதை நோக்கி செல்வதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒரு தீர்மானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அவரது கட்சியைச் சேர்ந்த ஏனைய உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்று சொன்ன ஒரு விடயம் பற்றி அது இப்பொழுது நேற்றைய தினம் அதை பற்றின ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தான் இந்த விடயங்கள், அதாவது நாங்கள் ஒரு புதிய அரசியல்
ஜாப்புக்கான அந்த திட்டங்களை நாங்கள் வரையப் போகிறோம் என்ற துணியில் அதில் ஒரு 28 பேருடைய பெயர் பட்டியலும் அங்கு போடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு சில பேராசிரியர்கள், ஒரு சில சட்டத்தரணிகள், இப்படி பல்வேறுபட்ட நபர்களை உள்ளடக்கியதாக அந்த விடயங்கள் இருக்கிறது. ஆகவே இது ஏற்கனவே தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட்ட அவரது தமிழ் தேசிய பேரவையினர் கொடுத்த உறுதிமொழிகளை எல்லாவற்றையும் மீறி மீண்டும் ஒரு முறை இதை குழப்பக்கூடிய வகையில் இவ்வாறான ஒரு நடவடிக்கை தேவைதானா? அதாவது சகல கட்சிகளும், அதாவது தமிழரசு கட்சி, பாராளுமன்றத்தில் அங்கம் அங்கம் வகித்த கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்களின் குரலாக, தமிழர்களின் ஒட்டுமொத்த முடிவாக ஒரு பொது தீர்வு திட்டம் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதனை செயற்படுத்துகிற ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது ஒரு தரப்பு, தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லக்கூடிய கஜேந்திரகுமார் தலைமையிலான தரப்பு என்பது இப்படி ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை, ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை, எனக்கு விளங்கவில்லை, ஈழத்தமிழருக்கான புதிய அரசியலமைப்பை செய்வதற்கான ஒரு நிர்ணய சபையா, அது ஈழத்தமிழருக்கான தனியொரு அரசியல் யாப்பா, எனக்கு இது உண்மையாகவே விளங்கவில்லை இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று. ஆனால் இது தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை அதனுடன் இணைந்து செயற்படக்கூடிய சகல தமிழ் கட்சிகளை அவர்களையும் உள்ளடக்கி செய்யக்கூடிய அந்த ஒரு பொது விடயத்தை இதை மீண்டும் குழப்பக்கூடும். ஆகவே இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து குறைந்தபட்சம் புதிய அரசியல் யாப்பு வருமோ வராதோ என்பது ஒருதருக்கும் தெரியாது. புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியையும் இதுவரை இலங்கை அரசாங்கம் எடுக்கவில்லை. இலங்கை அரசு ஜனாதிபதியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த என்னென்னு சொல்வது எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி, நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும், அதனை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்றெல்லாம் கூறினார்கள். அப்படி இல்லாமல் செய்வதாக இருந்தால் புதிய அரசியல் யாப்பு ஒன்று வேண்டும். அந்த புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கான எந்த நடவடிக்கையும் 1.5 வருஷமாகியும் கூட இதுவரை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. ஆகவே புதிய அரசியல் யாப்பு வருமா என்பது முதலாவது கேள்வி. அப்படி வருமாக இருந்தால் தமிழ் தரப்பு எல்லோரும் இணைந்து தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை வைப்பது சிறப்பானது, அதற்கான முயற்சிகள் வரவேற்கத்தக்கது. அதனை தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு ஆதரவாக சகல தமிழ் கட்சிகளும் இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது இன்னும் வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு குழுவாக இதிலும் அதிலும் செயற்படுவதென்ற நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விடயம் அல்ல என்பதை நான் நம்புகின்றேன். குறைந்தபட்சம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புரிந்து கொண்டு செயற்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.